தமிழ் புரிந்து டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே அது வாழ்க்கைக்குள்ள ஏதாவது ஒரு நம்ம லேர்னிங். ஓகே, இதை இப்படி பண்ணுனா நல்லா இருக்குமே, இதுக்காக இவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை, இதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இதை அடையணும்னு ஒன்றும் இல்லை. லைஃப்னா ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லை. எல்லா நாளும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பீஸ்ஃபுல்லா, சந்தோஷமா வாழணும். அதுதான் வாழ்க்கை இல்லைங்களா? அப்படி ஒரு கதைய தான் நம்ப சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்த பத்தி ஏதாவது நெகட்டிவ் தாட் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ப என்ன பண்ணுவோம்? அத எப்ப பாரு கோவத்த நம்ம பிள்ளைங்கள்ட்டயும், நம்ப ஃபேமிலிலயும் யார்ட்டயாவது காமிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆனா அந்த தாட் வரும்போது நம்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு அத எப்படி எப்படிலாம் அவாய்ட் பண்ணலான்னு என்னைக்காவது நம்ப யோசிச்சிருக்கோமா? அப்படி நான் இத மாரி யோசிச்சு ஒரு ஆர்டிகல்ஸ் ஒரு ஒரு இதுல படிச்சேன். அப்ப அதுல ஒண்ணு போட்டிருந்துச்சு. நீங்க ரொம்ப இத மாரி நெகட்டிவ் எனர்ஜிலலாம் இருக்கும்போது, ஏதாவது அந்த தாட் வந்துகிட்டே இருக்கும்போது, உங்களோட ஒரு 5 ரீசன் இதெல்லாம் நீங்க பண்ணுனா கொஞ்சம் நல்லாருக்கும், அப்படின்னு போட்டிருந்தாங்கங்க. அத நான் படிச்சேன். ஆனா, அந்த நேரத்துக்கு ஓகே நம்ம படிச்சு அப்படியே நான் விட்டுட்டேன். ஆனா, அது அதே மாரி எனக்கு அந்த மாரி ஒரு ஒர்க்கு ஒர்க்கு ப்ரெஷரு, ப்ளஸ் வீடு இத மாரிலாம் வரும்போது நம்ம பல பிரச்சனைகள வரும்போது, அத எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாதுல்ல. சிலப்ப அப்படியே கஷ்டமா இருக்கும். மனசுக்கு ஏதோ பாறாங்கல்ல தூக்கி ஒரு 100 கேஜி தூக்கி வச்சோம்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் அவ்வளவு பாரமா இருக்கும் இல்லைங்களா? சில நேரம். அந்த நேரம் ஆனா, அது அடுத்த ஒரு 5 டேஸ், 1 வீக்கு அப்படி போனது எதுக்காகயா இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? அத போயி ஒண்ணும் இல்லாத, உப்பு இல்லாத காரியத்துக்கு அப்படின்னு நம்ம சில நேரம் பல நேரம் யோசிப்போம். ஆனா, அந்த மாரி தாட் வரும். ஆனா, அத அவாய்ட் பண்ணவே முடியாது சில நேரம். அந்த மாரி வரும்போது, இந்த நான் படிச்ச இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆ அது என்னோட நெஜமாவே அது அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு அது மாரி ஒண்ணு நடந்ததால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அத தான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன் வாங்க. இந்த மாரி நான் தாட்ல ஒரு நெகட்டிவ் தாட்ல இருக்கும்போது ஒர்க்குக்கு மாரி சில நேரம் எதுக்காக அது மாரி வரணும்னு கூட தெரியாது. அந்த மாரி வரும்போது நான் இப்படி வந்துட்டு இருக்கிற நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, சரி பேஷண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு மாரியே இத எப்படி அவாய்ட் பண்றது? எப்படி அவாய்ட் பண்ணும்போது இப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு ஃபோன் காலு. அ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட. அவங்களெல்லாம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா அ ஒர்க் பண்ணோம். ஒரு 99லேருந்து 2001 வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். அது ஒரு லைஃபு ரொம்ப நாங்க என்ஜாய் பண்ண லைஃப்ன்னு சொல்லலாம். அப்படி ஒரு 7 பேரு அ நாங்க ஒண்ணா இருந்தோம். அப்படி திடீர்னு அந்த மாரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்துச்சு. பாத்துச்சுன்னா ஒருத்தவங்க இல்லங்க. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கண்ட்ரில இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரே நாளு திடீர்னு எல்லாரும் வந்ததால எல்லாரையும் சும்மா நான் அஸ் யூசுவலா இது மாரி இருக்குமேன்னு சொல்லிட்டு அத இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கால் வந்ததால எல்லார்கிட்டயும் அவங்க எல்லாரோட ஃபேஸ பார்த்து எல்லாரோடையும் சந்தோஷப்பட்டேன். எல்லாரும் சிரிச்சோம். அந்த காலத்துல நடந்தது ஒரு 25 இயர்ஸ், 26 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, சிரிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்ல. ஏன்னா எல்லாரும் அப்புறம் ஓகே நான் எனக்கு பிஸியா இருக்கேன். நான் ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு டைம் இல்லைங்களா? எல்லாரும் ஒரு 15 மினிட்ஸ் தான் பேசியிருப்போம். ஒரு 7 பேரும் எல்லாருமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னும்போது பேசி முடிச்சுட்டு வச்சேன் பாருங்க ஃபோன. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்ங்க. எல்லாம் மறந்து போச்சு. நான் எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ச்சே! இதெல்லாம் நம்மளால வர முடியாதா? அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சுங்க. இது எது குடுத்துச்சுன்னா, அந்த ஆர்டிகிள்ஸ்ல நான் படிச்சேன். ஒரே ஒரு இது உனக்கு நீ இது மாரி ரொம்ப கஷ்டப்படும்போது, உன்னோட பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஸ உனக்கு இன்னும் அவங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, அவங்களுக்கு கால் பண்ணி பேசு. அதுன்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா, கடவுள் கிருபையால எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸே எல்லாரும் சேர்ந்து அந்த குரூப்ல அன்னைக்கு வந்தாங்க. அது என்னோட மூட பயங்கர அப்லிஃப்ட் பண்ணுச்சு. அத தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதுபோல எத்தன பேருக்கு இத மாரி நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அப்ப அப்பல்லாம் யோசிச்சு பாருங்க. இதுவும் ஒரு ஒரு ஒன் ஆஃப் த குட் வைப்ஸ் நமக்கு குடுக்கும். அதனால அதையும் நீங்க சில நேரம் இந்த மாரியெல்லாம் கஷ்டப்படும்போது, உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, இல்ல வொர்க் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் உங்கள உண்மையா நேசிக்கிறவங்களா இருக்கும்போது,
அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றவங்க கிட்ட அன்னைக்கு அந்த மாரி நேரத்துல சும்மாவாவது ஒரு ஃபோன பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. அது உங்களுக்கு பல பல வெயிட் உள்ள பாறாங்கல்ல தூக்கி உங்க ஹார்ட்ல வச்சிருக்கும்போது, அது அப்படியே அத தூக்கி எறிஞ்சு 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 விடுற மாரி இருக்கும். அததான் நான் இந்த ஒரு அன்னைக்கு நான் அந்த பாடத்த கத்துக்கிட்டேன். இது உங்களுக்கு உதவும்னு நெனைக்கிறேன். ஆம். நடப்பது நன்மைக்கே. மீண்டும் இதுபோல ஒரு நல்ல குட்டி சுவாரஸ்யமான ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.